பெங்களூரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பார்க்கலாமா? நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம். என்ட்ரு ஆனோடனே வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் அதெல்லாமே இருந்துச்சு. சோஃபா வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அங்கேயே அந்த கார்னர்லேயே வந்து நமக்கு ஆஃபீஸ் டேபிள் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹால்லேருந்து நமக்கு பாத்ரூம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதிலே ரைட் சைடில் ஒரு டோர் தனியாக இருக்குது. அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறவே. அந்த டோர் வந்து நாங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். பசங்க இந்த ரூம் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகிட்டாங்க, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்குன்னு. ஸோ பாத்ரூம்லேருந்து ஒரு டோர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஸோ அது இதுதான். ஸோ அதுலேருந்து நமக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டோர் மாதிரி இல்லாமல் பார்ட்டிஷன் தான் போட்டு வச்சுருந்தாங்க. பெட்ரூமில் வந்து அந்த கர்ட்டன்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் ஆஃப்டர்நூனில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் நைட் டைமில் வந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன லஞ்ச் சாப்பிட்டோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.